ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட் சேனல். இந்தியன் டீமுடைய கேப்டனான ரோஹித் சர்மா இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச பார்டர் கவாஸ்கர் டிராஃபி டெஸ்ட் மேட்ச்ல ரொம்ப மோசமா விளையாண்டதுனால இனிமே நான் கேப்டன் பண்ண போறதில்ல, நான் இருக்க போறதில்ல, நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன்னு சொன்னதாகவும் சோசியல் மீடியால யாரோ கிளப்பிவிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சாம்பியன் ஸ்டாப் நடக்க போறதுல பிப்ரவரி மாசம் அந்த சாம்பியன் ஸ்டாப்ல ரோஹித் சர்மா இந்திய அணியின் கேப்டன் பதவியில இருந்து விலக போறதாகவும், ஹர்திக் பாண்டியா தான் சாம்பியன் ஸ்டாப்ல இருந்து கேப்டன் பண்ண போறதாகவும் சோசியல் மீடியால யாரோ ரூமர்ஸை கிளப்பிவிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சது ரூமரா தான் இருக்க போகுது. சாம்பியன் ஸ்டாஃபுக்கு ரோஹித் சர்மா வந்துருவாப்புல, எந்த மாற்றமே இல்லை. கேப்டன்சி பண்ணிடுவாப்புல சாம்பியன் ஸ்டாஃபுக்கு இந்திய அணிக்கு. அப்புறம் இப்ப ரீசெண்டா ஸ்டார்போர்ட்ஸ்ல ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட்டை பத்தி ஒரு நியூஸ் கொடுத்திருக்காப்புல, ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க ரோஹித் சர்மாவை. அதுல என்ன சொல்லியிருந்தாப்புல, ரோஹித் சர்மா, நான் இப்போதைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக போறது இல்லை, நான் இந்த பார்டர் கவாஸ்கர் டிராவில ரொம்ப மோசம் விளையாண்டதுனால நானே பிரேக் எடுத்துக்கிட்டேன், போதும், இதுக்கு மேல ஆட வேண்டாம், மற்ற பிளேயர்ஸுக்கு இடம் கொடுப்போம்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்ல மட்டும் நான் விலகிக்கிட்டு, மற்றபடி நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போறது இல்லை. யாருமே இந்த சோசியல் மீடியால அந்த ரிட்டையர்மெண்ட்டை பத்தி யாருமே பேசாதீங்க, நான் இப்போதைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக போறது இல்லைன்னு சொல்லியிருக்காப்புல.